ஓகேமா, ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையில இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது வந்து ஸ்பெஷலா யாருக்கு அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஇடி. ஸோ அந்த மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்காக, டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறது படிக்கிறவங்களுக்காக, போலீஸ் அண்ட் ஆல்சோ போலீஸ் எஸ்ஐ அப்படிங்கிற படிக்கிறவங்களுக்காக, யூஜிடிஆர்பி அப்படிங்கிறவங்க படிக்கிறவங்களுக்காக, ரொம்ப முக்கியமா பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்காக. இது எதுக்கு அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது தமிழக அரசு நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் எஸ்சிஆர்டி அப்படிங்கறதா பேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமானது. இப்போ மார்னிங் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கறத படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்தியன் பாலிட்டிங்கிறது முழுக்க முழுக்க அப்படியே சிலபஸ் ஓரியன்டா, அது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நமக்கு படிப்போம். ஆனா இது ரொம்ப முக்கியமா என்னன்னா, நம்ம சிவிக்ஸ் அப்படிங்கிற பாடம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா பாப்பா. ஸோ டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா அப்படிங்கறது படிக்க இருக்கிறோம். அப்ப சிவிக்ஸ பொறுத்தவரை மொத்தத்துல எத்தனை பாடங்கள் வருது அப்படின்னு கேட்டா, நமக்கு 5 பாடம் அப்படிங்கிறது வருது. ஆடியோல இருக்காமா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் ரீச் ஆயிருச்சா? இல்ல என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா, இல்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு, சரியா? அப்போ மொத்தம் 5 பாடம் அப்படிங்கிறது இருக்குமா நமக்கு? இந்த சிவிக்ஸ பொறுத்தவரை 5 பாடம் அப்படிங்கிறது நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் குயிக்கா எடுத்துட்டு ஓடிடுவோம். காலையில நம்ம டீடைலா படிப்போம். எதுக்குன்னா சிலபஸ்ல. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்க நார்மலா கொடுத்துட்டாங்க. ஒரு 9 பேஜஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு 2வது பாடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மத்திய அரசாங்கம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாநில அரசாங்கம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு இந்தியாஸோட ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட அயல்நாடு கொள்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது இந்தியாவோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், நம்மளோட சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ முதல்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5 பாடம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு பாடம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடம், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடம், இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாடம், இந்தியாவோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம். ஸோ 5 பாடம் தான் நான் உங்களுக்கு குயிக்கா 2 கிளாஸ்ல முடிச்சு தந்துறேன் இந்த பாடங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா 39 78 அப்ப அதிகபட்சம் நமக்கு எத்தனை பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா 39 பக்கம் தான் இருக்கு. அப்படிதான் நம்ம 78ல 39 போச்சுன்னா பேசுங்க. கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுடணும். எல்லாரும் பேனா பென்சில் எடுத்து கழிச்சிட்டு இருந்தீங்களா? அதாவது 78ல இருந்து 39 அப்படிங்கறத கழிச்சுட்டா எத்தனை பேஜஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் பேஜஸ் இல்ல இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இவ்வளவு டிஃபிகல்ட் ஆகுது? நான் பேசுறது கிளாரிட்டி இல்லையா? லேட்டா கேக்குதா? எல்லாரும் என்னச்சாச்சா? எல்லாருமே இருக்காங்களா? எங்க அட்டெண்டன்ஸ் கொடுங்க, நான் பேச பேச கிளியரா இருக்கான்னு பாப்போம். அபிநயா இருக்கியாமா? நான் கொஞ்சம் வேகமா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அம்பிகா, எதுக்காக நான் கேக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல நான் பேசுறது ரீச் ஆகுதா, சீக்கிரமா ரீச் ஆகுதாங்கிறதுக்காக. நீங்களும் சீக்கிரமா டச் பண்ணிட்டு எஸ் சார் ஆர் நோ சார் அப்படிங்கிற அட்டெண்டன்ஸ் கொடுங்க. திவ்யா, இதான் லேட்டு. இந்த திவ்யாலாம் லேட்டு தானே எப்பவுமே? நான் பேசுறது லேட்டா கேக்குதாப்பா? திவ்யா வந்து அட்டன் பண்ண முடியலையா? இல்ல கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையா? ஒழுங்கா பேசுமா. கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையா? இல்ல மீட் பண்ணுங்க பண்ணீங்க. சரி பரவாயில்ல மீட் பண்ணுங்க. சொல்லுப்பா தம்பி. கார்த்திக் ஃப்ரம் சென்னை. கார்த்திக் எப்படி பாருங்க? ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு. என்னோட மெட்டீரியல் ரீச் ஆயிருச்சா? எஸ் சார், ரீச் ஆயிருச்சுங்க சார். ஓகே, இப்போ so we have 5 lessons from 10th standard SCRT-ல சிவிக்ஸ் அப்படிங்கிற பாடம் 5 பாடம் இருக்கு. முதல் பாடம்ங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு பாடம். 2வது பாடம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடம், மத்திய அரசாங்கம். 3வது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில அரசாங்கம்.
4வது பாடம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட அயல்நாட்டு கொள்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு. 4வது பாடம் அப்படிங்கிறது ஃபாரின் பாலிசி சொல்லட்டுமா. 5வது பாடம்ங்கிறது இந்தியாவோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 பாடம் தான் நான் குயிக்கா அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம வேகமா எடுத்துட்டு போயிடுவோம். டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம வேகமா எடுத்துட்டு போயிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன், எந்த பாடத்துல வருது இந்த இருக்கு லெசன்ஸ் அப்படிங்கிறது. முதல்ல 5 பாடம் அப்படிங்கறது தலைப்பு எழுதிட்டீங்களா? கொஞ்சம் வேகமா பேசுங்க. பேசுறது ஓகே. ஒரு சிலருடைய வாய்ஸ் வந்து சூப்பரா நல்லா கிளாரிட்டியா கேக்குது, ஒரு சிலர் வந்து மெதுவா பேசுறீங்க, அது நல்லா இருக்கு. அது உற்சாகமா பேசுங்க. கரெக்டா இதுல இருந்து 45 மினிட்ஸ் தான் என்னோட கிளாஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து லாங்குவேஜ் பிரிச்சுக்கலாம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கறது பிரிச்சுக்கலாம். கைவழி சொல்லுமா, என்ன ஸ்கிரீன்ல பாக்குறீங்க? கைவழி நல்லா சத்தமா வாசிப்பா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அங்க பாருங்க, அருகாமையில புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு பிரியாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ரைட்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க, டியூட்டிஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் போயிட்டு இருக்கமா? ஏன்னா இங்க கரண்ட் இல்ல. ஸோ கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் அப்படிங்கறத பாருங்க, சரியா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற போது முதல்ல அவங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இது வேகமா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு, டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோம், சரியா? அப்ப இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறது கொடுக்குறாங்க பாருங்க. இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம். இது மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு வாஸ்டா தெரியும். இது காலையில கிளாஸ் வந்து வாஸ்டா தெரியும். ஆனா இந்த கிளாஸ் வந்து நமக்கு வந்து சீக்கிரமா வேகமா ஓடிடும். ஏன்னா அது வந்து பெரிய பிரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ன்றது ரொம்ப வாஸ்ட். ஸோ அப்படிங்கிற போது நம்ம இதை நல்லா கம்பல்சரி நம்ம நல்லா படிச்சுக்கலாம். அப்ப நல்லா கவனிங்க, இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கான்ஸ்டிடியூஷன் இஸ் the fundamental law of a country which reflects the fundamental principles which the government of that country is based அப்படிங்கிறது. இது எழுதிங்க, நோட்ஸ் மட்டும் எடுத்துங்க, வேகமா எடுத்துங்க. டெக்ஸ்ட் புக்ல என்ன கண்டென்ட் கிளியரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். முதல் தலைப்பு அப்படிங்கறது நீங்க எழுத வேண்டியது இந்த பாடத்துல கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பாடம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அதுல இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம், அந்த கருப்பொருள் அப்படிங்கறது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம்னா யுஎஸ்ஏ அப்படிங்கறது எடுத்துருக்காங்க. நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்களா? சோ இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் யுஎஸ். பக்கத்திலே நீங்க அடிஷனலா எழுதிக்கலாம். அதே போல இந்த யுஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத எழுதிருக்கேன். இது அடிஷனல், டெக்ஸ்ட் புக்ல இல்லாத அடிஷனல் சொல்றேன். ஸோ டெக்ஸ்ட் புக்ல இல்லாத அடிஷனல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்திலே எழுதி வச்சுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கறது நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கிறோம். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கறது நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கிறோம். ரெண்டாவது பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவுரை அப்படிங்கறது நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கிறோம். ஸோ யாரும் நான் வேகமா போற மாதிரி இருந்தா கூட நீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதோடு கூட எதுக்காக உங்களுக்கு ஆடியோபிளா இல்லைனாலும் நீங்க கேட்கலாம். இட் இஸ் டைனமிக் கிளாஸஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுட்டு பண்ணீங்க. அப்ப கீ கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கீ கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா யுஎஸ்ஏ அமெரிக்கால இருந்து தான் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அதுவும் நமக்கு அமெரிக்கால இருந்து தான் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. சோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் அந்த இருக்கக்கூடிய ரைட்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் அமெரிக்கால இருந்து தான் எடுத்திருக்கிறோம். அதே போல நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்திருக்கிறோம், உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி இதுவும் நமக்கு யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கிறோம். அபிநயா சொல்ல முடியுமா, இன்னைக்கு பேப்பர்ல உச்சநீதிமன்றத்தை பத்தி நம்ம என்ன அப்டேட் ஆனோம் இன்னைக்கு பேப்பர்ல? சார் இப்போ நீதிபதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சார், 37 நீதிபதி சார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 33ல இருந்து 37 மாறுது, அப்படிதானே? எஸ் சார். தலைமை நீதிபதி உள்பட மொத்தம் எத்தனை பேரு? தலைமை 38 பேர் சார். தலைமை நீதிபதி உள்பட 38 பேர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, யாரு இப்ப தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? இப்ப சூரியகாந்த் சார். சூரியகாந்த் அப்படிங்கிறவர் எத்தனையாவது? 53வது சார். 53வது அப்படிங்கறத எடுத்துக்கணும். உச்சநீதிமன்றம்னா எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 5ல வரும் சார். பார்ட் 5 அப்படிங்கறதுல என்ன ஆர்டிகிள்ல வரும்? 124ல இருந்து 148
வரும் சார். 124 இருந்து 147 அப்படிங்கிறது இந்த நம்முடைய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது முதல்ல எங்க தொடங்குனாங்க? ஃபர்ஸ்ட் 1774ல கல்கட்டால தான் சார். கல்கட்டால அப்படிங்கிறது கல்கட்டால தொடங்கிய போது உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியாக இருந்தது யாரு? சார் எலிசா இம்பே சார். சார் எலிசா இம்பேவோட சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? சார் 15 சார். 11 பேர். ஏன்னா மொத்தம் அவங்க 10 + 1 11. ஏன்னா 10 தான் 13 மாறுச்சு, 13 தான் 17 மாறுச்சு. பார்த்தோமா இல்ல காலையில பார்த்தோமா? எஸ் சார். 10 13 ஆச்சு, 13 17 ஆச்சு, 17 25 ஆச்சு, 25 30 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 25 33 ஆச்சு. இப்போ 33 எத்தனையாக போகுது? 37 ஆக போகுது சார். 37 ஆக போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கங்க்ராட்ஸ்மா. ஓகே ஃபைன். ஸோ கிளாஸ்ல ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நான் பேசுனது நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்கா நம்ம டெக்ஸ்ட் புக் தான் நம்ம வேகமா எடுத்துட்டு ஓடிடுவோம். டெக்ஸ்ட் புக்னால வேகமா எடுத்துட்டு போயிடுவோம். மார்னிங் கிளாஸ் அப்படிங்கறத நீங்க நல்லா நிறைய எடுத்துட்டு போயிருங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்க எல்லாம் நம்ம மார்னிங் கிளாஸ் இந்தியன் பாலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம நிறைய பேசுவோம். இது டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் அப்படிங்கிறப்போ குயிக்கா எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து ஸ்டிக் யாருக்குன்னா டிஇடிக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ல படிச்சா நல்லா படிச்சாவே போதும். ஸோ ஓரளவுக்கு ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ ஏங்க இந்த நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்குறாங்க 10ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்ல சிவிக்ஸ்ல? ஏன் இந்த அரசியலமைப்பு சட்டம் தேவை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க. இந்த அரசியலமைப்பு சட்டம்ன்றது தேவையா? எஸ் தேவை. எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹேவ் அ கான்ஸ்டிடியூஷன் தட் கவர்ன்ஸ் தம். எல்லா ஜனநாயக நாடுகளுக்கும் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அத்தியாவசியமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிசன்ஷிப். ருத்ரா அன்மணிக்குமா? ருத்ரா குயிக்கா வேகமா எடுப்பா. ருத்ரா எஸ் சார். எங்க சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றீங்க கேக்குறாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? பிரிட்டன் சார். பிரிட்டன் அப்படிங்கறது எடுத்தோம். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறது எத்தனை வழிகளில பெறலாம்? 5 வழிகள்ல பெறலாம். 5 வழிகளில பெறலாம். எத்தனை வழிகளில இழக்கலாம்? 3 வழிகள் சார். 3 வழிகள் அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறது எந்த பார்ட்ல வருது, எந்த ஆர்டிகிள்ல வருது? பார்ட் வந்து 2 சார். பார்ட் வந்து 2 அப்படிங்கிறது வருது. ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகல் வந்து 5ல இருந்து 11 வரைக்கும். 5ல இருந்து 11 வரைக்கும் வருது அப்படிங்கறத சொல்றாங்க. சிட்டிசன்ஷிப். கங்க்ராட்ஸ். ஓகே, இப்ப ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சிட்டிசனா இருக்கக்கூடியவங்க டெமோக்ராட்டிக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேஷன்ஸுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது. அப்ப ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த பாடம் நம்ம மார்னிங் கிளாஸ்லயே படிச்சிட்டோம். ஸோ மார்னிங் கிளாஸ்லயே படிச்சிட்டதுனால நான் கொஞ்சம் அடிஷனல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத கேட்டுட்டு வரேன். கொஞ்சம் குயிக்கா அப்படிங்கறத எடுத்துட்டு போலாம், எழுதிக்கலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது முதல்ல இது எப்ப சார், இதுக்கு யாரு சார் முதல்ல அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்டா நமக்கு கேபினட் மிஷன் பிளான் அப்படிங்கறதாங்க. கேபினட் தூதுக்குழு அப்படிங்கறது 1946. மெய்மதி மேம், அதே மாதிரி ஜோஸ்பின் மேம் எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எஸ் எஸ் சார். இப்ப யாரு பேசுனது? மெய்மதி மாமா அல்லது ஜோஸ்பின் மாமா? எஸ் சார். ஜோஸ்பின். ஓகே, குட், தேங்க்யூ மேம். ஸோ ஜோஸ்பின் மேம் எழுதிக்கங்க. ஸோ இந்தியன் பாலிட்டியில பொதுவா 60 கேள்விகள் அப்படிங்கிறது டிஇடில பேப்பர் 2ல நமக்கு சோசியல் சயின்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு கேட்டா அதுல 20 அப்படிங்கிறது கம்பல்சரி சிவிக்ஸ்ல இருக்கும். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 20 கேள்விகள் இருக்கும். 15ல இருந்து 20 கேள்விகள். ஸோ அப்ப அதுல மெயினா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8, 9, 10 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல இருந்து மட்டுமே 10+ இருக்கும். 10 அல்லது 15+ இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, எஸ் மேம், இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது சோ எழுதலாங்க அப்படின்னு சொல்லி யாரு அப்படிங்கறது அனுமதி கொடுக்கறா அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இந்த கேபினட் மிஷன் பிளான் அப்படிங்கறத 1946 கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவோம். கேபினட் மிஷன் பிளான். கைவிலி ஆன் பண்ணிக்கமா, கொஞ்சம் குயிக்கா வேகமா எடுப்பா. கைவிலி சொல்லுங்கப்பா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைங்கிற கருத்தை முத சொன்ன கட்சி எது? ஸ்வராஜ் பார்ட்டி சார். ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது எந்த ஆண்டு அப்படிங்கிறது யாரால துவங்கப்பட்டுச்சு? சார் 1923. யாராலனா மோதிலால் நேரு தாஸ் சார். மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த கட்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்றது. சோ யாரு அப்படிங்கறது தனிநபர் யாரு சொன்னா இந்தியாவுக்கு ஒரு தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவையா அப்படின்னு? யாருமா? எமன் ராய் சார். எமன் ராய் எந்த வருஷம்? இல்ல எந்த வருஷம்? 1934 சார். சோ 1934 அப்படிங்கறதுல எக்கனாமிக்ஸ்ல யாரு ஒரு பிளான் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல எழுதுனது? ஸ்பீடு பத்தாது சார். விஸ்வேஸ்வரய்யா சார். விஸ்வேஸ்வரய்யா. ஸ்பீடு பத்தாது. விஸ்வேஸ்வரய்யா. சரி, நான் பேசுறது லேட்டா கேக்குதா? ஏதாவது வேவ் லென்த் அப்படிங்கறது மிஸ் ஆகுதா?
சார் எஸ் சார் நான் பேசுறது லேட்டா கன்வே ஆகுது சார் நான் உடனே ஆன்சர் பண்ணிடுறேன் சார். இல்ல ஓகே பரவாயில்ல. 1934 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே 1934 அப்படிங்கிறது இந்தியன் ஹிஸ்டரியில யாரு என்னது முக்கியமானது? சார் மார்டிமர் வீலர் சார். சார் மார்டிமர் வீலர் அரப்பால 6 தானிய களஞ்சியங்கள் சார். மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் 1934 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பெரிய தானிய களஞ்சியங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு, அப்படிதானே? எஸ் சார். ஓகேப்பா. ஸோ 1946 அப்படிங்கிறதுல டிசம்பர் 9 டிசம்பர் அந்தமாக இருக்கக்கூடிய 11 டிசம்பர் 13 அப்படிங்கறத நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். எழுதிக்கங்க. இந்த புதுசா இருக்கிறவங்க இப்பதான் அட்டன் பண்றவங்க அப்படிங்கிறவங்க அசோசியேட் பண்ணிக்கங்க. டிசம்பர் 9 அப்படிங்கிற டேட் எழுதிக்கங்க. இதுதான் முதல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது கூடும். டிசம்பர் 9 1946. டிசம்பர் 9 1946 அப்படிங்கிறது முதல்ல சோ யாருடைய தலைமையில கூடும் அப்படின்னு கேட்டா சச்சிதானந்த சின்ஹா அவருடைய தலைமையில கூடுங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொன்னாவே இந்திய அரசியலமைப்பு சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சபை அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 9 1946. அப்ப டிசம்பர் 9 1946 யாருடைய தலைமையில கூடுறாங்க அப்படின்னு கேட்டா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கொஞ்சம் சவுண்ட் மட்டும் குறைச்சுக்க சொல்லுங்க. டிசம்பர் 9 1946 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். நோட்ஸ் எடுக்கிறீங்களாமா? டிசம்பர் 9 1946 அப்படிங்கிறது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவருடைய தலைமையில தான் கூடுச்சு அப்படிங்கிறது. அடுத்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11ஆம் தேதியிலேயே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் நிரந்தர தலைவராக, அதாவது பெர்மனன்ட் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்படுறார். சோ டிசம்பர் 11 1946 அப்படிங்கிற போது அவர் வந்து பெர்மனன்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாருடைய தலைமையிலனா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அந்த ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரோட 2 முக்கியமான துணைத் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 2 முக்கியமான துணைத் தலைவர்கள்ல ஒருத்தர் டி கிருஷ்ணமாச்சாரி. வித்யாலட்சுமி இருக்கீங்களாப்பா? வித்யாலட்சுமி நோட்ஸ் எடுக்கிறீங்களாப்பா? எடுக்கிறேன் சார். ஓகே. அப்ப டிசம்பர் 11ஆம் தேதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு தலைவராக துணைத் தலைவராகவும், பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி கிருஷ்ணமாச்சாரி அவரும் பிளஸ் HC முகர்ஜி இவங்க 2 பேரும் ஒரு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது வந்து டிசம்பர் 11ஆம் தேதி. டிசம்பர் 13 1946 அடுத்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் 13 1946 அப்படிங்கிற நாள்கள்ல யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவரு சோ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா பிரியாம்பிள் அப்படிங்கறதுல, அதாவது முகவுரைன்னு சொல்லுவோம், பிரியாம்பிள் அப்படிங்கறதுல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுக்குறாரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா நோக்க தீர்மானம் அப்படின்னு அர்த்தம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா நோக்க தீர்மானம், எந்த நோக்கத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப நாளைக்கு நடிகர் விஜய் அப்படிங்கிறவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவி இருக்கிறார் அப்படின்னா அவர் பதவி பிரமாணமே எதை வச்சுதான் எடுப்பாரு? அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் எடுப்பாங்க. சோ நல்லா படிங்க. நம்ம ஆள போறவங்க யாரு, ஆளுகிறவர்களுக்கு அப்படிங்கறது என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கணும் வைக்கணும்லாம் அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிளியரா படிப்போம். அப்ப 3 டேட் எழுதிட்டீங்களா? டிசம்பர் 9 டிசம்பர் 11 டிசம்பர் நமக்கு 13. எஸ். அப்ப டிசம்பர் 9 அப்படிங்கறது நமக்கு சச்சிதானந்த சின்ஹாவோட தலைமையில முத கூடுறாங்க. 11ஆம் தேதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய தலைமையில கூடுறாங்க. 2 துணைத் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது கொடுக்குறாரு. எதுல கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா பிரியாம்பிள் அப்படிங்கறத கொடுக்குறாரு. நான் இப்பவே ஆரம்பிக்கும் போது கூட சொன்னேன், பிரியாம்பிள் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்தோம்? மெய்மதி மேம் சொல்லுங்க, எடுத்தீங்களா நீங்க நோட்ஸ்? மெய்மதி மேம் அப்படிங்கிறவங்க கிளாஸ்ல இல்லையா? மத்தவங்க சொல்லுங்கப்பா. நான் இருக்கனா கிளாஸ்ல இருக்கனா? ஓகே. சோ கிளாஸுக்குள்ள நல்லா நான் பேசுறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? ரிசல்ட் அடிச்சுட்டு போயிடலாம். அமைதியா வேடிக்கை பார்க்காதீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படிங்கறது. கார்த்திக் சொல்லப்பா, சென்னை. கார்த்திக் ஓகேவா? கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியரா இருக்கு சார். நோட்ஸ் எடுத்தாச்சா? எஸ் சார். ஓகே. நீல்கிரிஸ்ல இருந்து மாலா. எஸ் சார். சோ எழுதி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது முத கூடணும் போது அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா புக்ல கொடுக்குறான் பாரு, 389 389 பேர் இருப்பாங்க. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறதுல மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
389 பேரு அப்படிங்கறது இருப்பாங்க. அந்த 389ல 292 பேர் 292 பேரு அப்படிங்கறது மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணம் அப்படிங்கறது அந்த இடத்துல. சோ 292 பேர். இப்ப மெட்ராஸ்னு ஒரு பிரசிடென்சி இருந்துச்சு. இந்த மாதிரி பிரசிடென்சின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு பேரு மாகாணம். அப்ப 292 பேர் அதுல இருந்திருந்தாங்க. அப்புறம் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறதுல இருந்து 93 பேர் இருப்பாங்க. மாகாணம்ங்கிறது வேற, ஸ்டேட்ஸ்ங்கிறது வேற. அப்ப ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து 93 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதுல 389 பேர்ல இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்டது. சோ 389 மெம்பர்ஸ்ல 292 பேரு ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணங்கள்ல இருந்தும் 93 பேரு ஸ்டேட்ஸ் அப்படிங்கறதுல இருந்தும் அந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீஃப் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்ட்ல ஒரு 3 பேரும் பலுச்சிஸ்தான் அப்படிங்கறதுல ஒன்னும் இருப்பாங்க. இதுதான் மொத்த மெம்பர்ஸ். எத்தனை பேர்ல? 389ல 292 பேர் அப்படிங்கிறது வந்து ப்ரொவின்சஸ்ல இருந்து, ஸ்டேட்ல இருந்து ஒரு 93 பேரு, சீஃப் கமிஷனர் அப்படிங்கிற ப்ரொவின்சஸ்ல இருந்து ஒரு 3 பேரு, பலுச்சிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இதுல கூடுவாங்க. சோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவருடைய தலைமையில தான் இது முத கூடுவாங்க. சோ அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவருடைய தலைமையில கூடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல துணைத் தலைவராக இருந்ததுதான் முகர்ஜி அப்படிங்கிறவரு. டி கிருஷ்ணமாச்சாரியில அது வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரிங்க. வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வைஸ் பிரசிடென்டா அதுல இருக்காரு. சோ இது டோட்டலா எவ்வளவு நாள் சார்? எஸ், இந்த அசம்பிளி மட்டும் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மொத்தம் 11 மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். 11 மீட்டிங் 166 அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது கூடியிருப்பாங்க. மொத்த கூட்டம் அப்படிங்கிறது 11 செஷன். அதுல 166 நாள் அப்படிங்கிறது இந்த மீட்டிங் கூடியிருப்பாங்க. எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் சார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா 2473 2473 2473 அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட். யார் சொல்லுவா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது. அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆர்டிகல் வரும்? 368 368 அப்படிங்கறது அதோட ஆர்டிகல்ஸ். 368. மதுரையில இருந்து மிஸ்டர் பாண்டி சார் அட்டன் பண்றீங்களா கிளாஸ்? மிஸ்டர் பாண்டி சார் ஓகே, அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிங்க் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, லிங்க் நான் கொடுத்துட்டேன். ஸோ எப்படி அட்டன் பண்ணி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னா பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வீடியோவும் அனுப்பிச்சு தரேன். வீடியோவும் ஸோ இருக்கு, இதோட வீடியோ அப்படிங்கறத நான் அனுப்பிச்சு தரேன். நீங்க ஃபியூச்சர்ல கேட்டுங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது 11 செஷன் அப்படிங்கிறது, 11 மீட்டிங் அப்படிங்கிறது நடந்தது. மொத்தம் 166 நாள் அப்படிங்கறது மீட்டிங் அப்படிங்கிறது போச்சு. மொத்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2473 அமெண்ட்மெண்ட். எப்பங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமுல்படுத்துறதுக்கு கொஞ்சம் பேச விடுங்க. ஓகே ஓகே ஓகே, அளவுலாம் சொல்லாதீங்க. சரி சரி, நீங்க மீட் பண்ணுங்க ப்ளீஸ். தெரியாம கேட்டுவிட்டேன். சரி, தெரியாம கேட்டுவிட்டேன். நீங்க மீட் பண்ணுங்க. நீங்க மீட் பண்ணுங்க, அப்பதான் கிளாஸ் போகும். உங்களால நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. சரி பரவாயில்ல மிஸ்டர் பாண்டி சார் மீட் பண்ணிருங்க. ஓகே ஓகே. எஸ் சரிங்க சார். பாண்டி சார் மீட் பண்ணுங்க, கிளாஸ்ல மீட் பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ ஏங்க ஓகே, நீங்க மீட் பண்ணுங்க ப்ளீஸ். மீட் பண்ணுங்க. இல்லங்க, நான் நீங்க பாருங்க, நீங்க மீட் பண்ணாதான் நான் பாடம் எடுக்க முடியும். இன்ன வரைக்கும் கேட்கதான் இருந்துச்சு. நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்றனால நான் அமைதியா இருக்கேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்க ஆனே பண்ண வேண்டாம், ஆன் பண்ணாம கேட்டுட்டு மட்டும் வாங்க. அப்படியா, ரிமூவ் பண்ணிட்டியா? சோ 2473 அமெண்ட்மெண்ட்ஸ். அம்மா யாருன்னு தெரியுதா? பாண்டி சார்னா யாருன்னு தெரியுதாப்பா? நம்ம அகாடமியில படிக்கிறவங்களுக்கு அவர் வந்திருந்தார் இல்லையா? கிளாஸ்ல இருக்கீங்களாமா? ஏன்னாப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து நமக்கு அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு எப்படி இது பண்றதுன்னு தெரியலப்பா, அதனாலதான் இது பண்றாங்க. சரி ஓகே, சாரை அப்படியே மீட் பண்ணிக்க, இது பண்ணிக்கலாம், உள்ள மறுபடியும் இணைச்சுக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ நான் இருக்குன்னா கிளாஸ் போயிட்டு இருக்கா?
எஸ் சார். சார் இப்ப கேக்குதா? சார் நீங்க பேச வேணாம் சார், ப்ளீஸ் சார். நீங்க மீட் பண்ணிருங்க சார், அதனால சார் நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். நீங்க மீட் பண்ணுங்க. ஓகே ஓகே சூப்பர். அப்படியே நீங்க கிளாஸை கேட்டுட்டு மட்டும் வாங்க. ஓகேங்க. 2473 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராஜ்குமார்லாம் கிளாஸ் அட்டன் பண்றீங்களாப்பா? ராஜ்குமார் ராஜ்குமார் இல்ல எஸ் சார். ராஜ்குமார் என்னாச்சுப்பா? நான் பேசுனது கேட்கலையாப்பா? தம்பி சார் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணேன் சார். தம்பி நான் அடுத்த கேள்வி South Africa, sir. வச்சுட்டேன். நான் அடுத்த கேள்வி வச்சுட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஆர்டிகிள் சொன்னோம்? தெரியும் தெரியாதுன்னா சொல்லணும். சரி மத்தவங்க சொல்லுங்கப்பா. சார் மறந்துட்டேன் சார். 363 சார். அப்ப டிராஃப்டிங் கமிட்டி அதோட சேர்மனா இருந்தவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். ஐயோ போச்சுடா. நான் அதை கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இப்பதான் கிளாஸ் போயிட்டு இருக்குங்கிறீங்க. என்னாச்சு? கைல்வெளி மட்டும் ஆன் பண்ணி வைமா. ஏன் லேட்டா கேக்குதா? எஸ் சார். நான் உடனே பேசிடுறேன் சார். ஆனா மைக்ல லேட் ஆகுறது போல இருக்கு சார். லேட்டா தான்ப்பா வருது. இப்ப பேசுங்க, கைல்வெளி பேசுங்க. லேட்டா தான் வருதா? சார் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு சார். நெட்வொர்க் இஷ்யூஸ் எனக்கு சார் இல்ல. இப்போ கேக்குதா சார்? கிளியரா இருக்கேப்பா. இப்ப கிளியரா இருக்கே. இப்ப எனக்கு நான் பேசுறது உடனே கேக்குதானே? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார் நான் ஒரு ஆள்கிட்ட தான் பேசுறீங்க. 2-3 பேர் இப்படி ஆன் பண்றதா தப்பாகுது. நான் கைல்வெளின்னு பேர் சொல்லி சொல்றேன். அதுக்கு ஏன் அப்புறம் இடையில 2-3 பேர் எஸ்ஆர் வருது? இல்ல ஒரே எஸ்ஆர் தான் எக்கோ ஆகுதா? கைல்வெளி பேசுறதா எக்கோ ஆகுதாப்பா? 2 எஸ்ஆர் வந்துச்சு. இல்ல வேற யாரும் ஆன் பண்ணிட்டாங்களா? சார் நான் தெரியாம ஆன் பண்ணிட்டேன் சார். சரி ஓகேப்பா அபிநயா. பேசுனா ஒரே நேரத்துல 2 அல்லது 3 பேர் ஆன் பண்ணீங்கன்னா டிஸ்டர்ப்டா இருக்கும். அதுக்காக சொல்றேன். ஓகேப்பா. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பாருங்க நவம்பர் 26, 1949 அப்படிங்கறதுலதான் இது வந்து நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத ஏற்றுக்கினாங்க. அக்செப்டட் ஆர் அடாப்டட். சோ ஏத்துக்கிட்டது அப்படிங்கிறது நவம்பர் 26, 1949. ஆனா இதுல ஏகப்பட்ட விஷயமா படிச்சிருக்கோம் நம்ம ரெகுலர்ல படிக்கும் போது. டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு இந்தியன் பாலிட்டி நடத்தும் போது நிறைய. ஆனா டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. சோ தெரிஞ்சுக்கிறோம். நவம்பர் 26, 1949 அப்படிங்கிறது. எங்க நான் அபிநயாட்டே கேக்குறேன். அபிநயா 1949 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில என்ன பார்த்தோம்? 1949 ரெகுலேஷன் ஆக்ட் சார். சோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எதனால அதை வந்து நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்றோம்? 1949 ஏன்னா அப்ப 14 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ்ட் ஆயிருக்கும் சார். ஆர்ஆர்பி வந்திருக்கும் சார். அப்படிலாம் கிடையாதுமா, அதெல்லாம் தப்பு. அது வந்து நீங்க 14 மேஜர் பேங்க்ஸ் அப்படிங்கிறது 1969. 1949 ஏன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்றோம்னா காமர்ஸ் கிராஜுவேட் கவனமா சொல்லணும். சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நேஷனலைஸ் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ தான் நேஷனலைஸ்ட் ஆச்சு. அதனாலதான் அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். நீங்க சொல்றது வந்து 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது வந்து அது 1969. 1969 தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்சாரு. தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாத்தினாங்க. 14 வங்கிகள் தேசியமயமாக்கினாங்க 1969. கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படிங்கிறவரு முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாரு. இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயம் பார்த்தோமா? ஓகே. இப்ப நவம்பர் 26, 1949 எழுதிங்க. சோ இதுல மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் சார்? அப்போ எழுதப்பட்ட போது எத்தனை பார்ட்ஸ்னா 22 பார்ட். இதுமே தப்பா தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 24 பார்ட்டா இருக்கும் அது அப்போ எழுதப்பட்ட போது. சோ 22 பார்ட்ஸ். அதே போல 395 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. 8 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது எப்ப சார் அப்படின்னா எழுதப்பட்ட போது. சோ when it was written நவம்பர் 26, 1949 அந்த காலகட்டத்துல. சரியா? சோ எவ்வளவுனா 395 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. 8 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. 22 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ எவ்வளவு சார் இருக்குன்னா நீங்க அருகாமையில பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். 25 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்குங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறதுல 25 பார்ட் இருக்கு. மொத்தம் 465க்கு மேல ஆர்டிகல்ஸ் இருக்கு. 465 பிளஸ்னு போட்டுக்கணும். 465க்கு மேல இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல்ஸ்னு கேட்டா அட்டவணைகள் சொல்லுவோம். 12 சரி அவரை ரிமூவ் பண்ணிடு. அவரை ரிமூவ் பண்ணிடு.
மழை வரும், ரிமூவ் பண்ணு, கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப நவம்பர் 26 அப்படிங்கிறது ஜான்வரி அப்படிங்கிறது 1950ங்க. 1950 ஜனவரி 26 அப்படிங்கிறதுல தான் இது வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேம் டு ஃபோர்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதாவது அமுல்படுத்தப்பட்டது. கேம் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஜான் 26 1950. ஜான் 26 1950 அப்படிங்கிற வருஷத்துல தான் இது வந்து கேம் டு ஃபோர்ஸ், அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி பாக்குறோம். சோ இந்த நாள தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரிபப்ளிக் டே. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஜான் 26 1950 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு வருடமும் இதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுல அந்த இடையில இதெல்லாம் காணாம போச்சு பாருங்க. நம்ம காணாம போனது எது தெரியுமா? அந்த இடத்துல எது கொடுக்காம இருக்கிறாங்க தெரியுமா? அவரை மறுபடியும் அட்மிட் பண்ணு. எஸ், ஜான் 24 அப்படிங்கிறது இல்ல. ஜான் 24 அப்படிங்கிறது 1950 அப்படிங்கறதுல வந்து இந்திய அரசியலமைப்பு சபை அப்படிங்கறது கையெழுத்திடப்பட்டது அன்னைக்கு வரும். அதே நாள் தான் நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிற ஜனகணமன, நேஷனல் சாங் அப்படிங்கிற வந்தே மாதரம், இதெல்லாம் வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளினால அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ அக்செப்டட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது அந்த வருடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த புக்ல இருக்கிறத நீங்க படிச்சுங்க. இந்த டூ யூ நோ அப்படிங்கிற பார்ட்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணுங்க. இந்த கட்டமா போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். அது எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, சயின்ஸ்ல, சோசியல் சயின்ஸ்ல, தமிழ்ல, இந்த மாதிரி எல்லாம் கட்டம் போட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ள. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப ஞாபகம் வச்சுங்க, யாருங்க இந்த கேலிகிராபர் அப்படிங்கிறது யாரு சொல்லுவா? ஹூ இஸ் கால்டு கேலிகிராபர்? கேலிகிராபர்னா யாரு? இது ஒரு முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. கிளாஸ் கட் ஆயிடுச்சா? எழுதுறவங்க சார். கேலிகிராபர் இஸ் என்னாச்சு? அவர் என்னாச்சா வந்துட்டே இருக்காரு உள்ள போ. கேலிகிராபர் அப்படின்னு சொன்னாவே அந்த ஸ்கிரிப்டை எழுதுனவங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத கைப்பட எழுதியிருப்பாங்கல்ல, அப்படி கைப்பட எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா பிரேம் பிஹாரி நரைன் ரைஸாடா. சோ பிரேம் பிஹாரி நரைன் ரைஸாடா அப்படிங்கிறவர் தான் இதை வந்து எழுதியிருக்கிறார். சோ பிரேம் பிஹாரி நரைன் ரைஸாடா அப்படிங்கிறவர் தான் இதோட கேலிகிராபர். சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறத யாரு சார் கேலிகிராபர்? கேலிகிராபர் அப்படின்னு சொன்னாவே அத ஸ்கிரிப்டா எழுதினவர் யாருன்னு கேட்டா பிரேம் பிஹாரி நரைன் ரைஸாடா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. சோ அவருடைய சொந்த ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருக்கிறாரு. சோ எந்த ஸ்டைல்ல எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா இட்டாலிக் ஸ்டைல் அப்படிங்கறது எழுதியிருக்கிறாரு. இட்டாலிக் ஸ்டைல் அப்படிங்கிறது. அப்ப இட்டாலிக் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல, போல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அண்டர்லைன் அப்படிங்கிறது இருக்கும், இட்டாலிக் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்கல்ல? அந்த இட்டாலிக் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கிறாரு கேலிகிராபர் அப்படின்னு சொன்னா பிரேம் பிஹாரி நரைன் ரைஸாடா. சோ இவர் தான் எழுதியிருக்காரு. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இது கம்பல்சரி கேட்பாங்க. சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாருங்க. ஒண்ணு, இது வந்து லென்த்தியஸ்ட், ஏன்னா மிக நீண்ட அப்படின்னு சொல்லுவோம். உலக நாடுகள்லயே ரொம்ப லென்த்தியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். அப்ப ஒண்ணு லென்த்தியஸ்ட் அப்படிங்கறத பார்த்தாச்சு. அடுத்து இது என்ன சார் அப்படின்னு சொன்னா எங்க யாரு சொல்லுவா? நியூ கமர்ஸ் ஒரு ஆள் சொல்லுங்க. எழுதி முடிச்ச போது எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு? நியூ கமர். நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசக்கூடாது, ஏன்னா அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்ப நான் சொன்னத ஒரு நியூ யாராவது ஒருத்தர் சந்தியா சொல்லுமா? சந்தியா சந்தியா முதல்ல நெட்வொர்க் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கமா. நெட்வொர்க் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்க பேசுறது எனக்கு ரீச் ஆகல. வேற யாராவது வாங்க. சந்தியா மீட் பண்ணிக்கப்பா. வேற யாராவது வாங்க. அம்பிகா சொல்லுங்கப்பா. அம்பிகா சொல்லலாம். எழுதி முடிக்கப்பட்ட 395 சார் ஆர்டிகல். ஆமா. பார்ட் 22 சார். ஓகே. ஷெட்யூல் வந்து 8 சார். ஓகே. நவ இட்செல்ஃப் இப்போ வந்து எஸ் ஆர்டிகல் வந்து 465 பிளஸ் 465 அப்படிங்கிறது இல்லையா, 465க்கு மேல இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எஸ், அதனாலதான் நம்ம வந்து லென்த்தியஸ்ட்னு சொல்றாங்க. லென்த்தியஸ்ட். யாரோ ஒரு தம்பி வாய் அப்படியே, நீங்களும் சார், நீங்க எந்த தம்பி ப்ளீஸ் நீங்களும் நீங்க அட்மிட் பண்ணுங்க. சார் மேம் தான் சார். இல்ல நான் தானே. யாரு? ராபின் சார். ராபின். மிஸ்டர் ராபின் சார். ராபின் சொல்லுங்க மிஸ்டர் ராபின். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யாருங்க இந்த கேலிகிராபர்? கேலிகிராபர் யாரு? பேர் எழுதிருக்கீங்களா? எஸ் சார். பிரேம்
Bihari, Narain, Raizada. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ பிரேம் பிஹாரி நரைன் ரைசாடா. அந்த என்ன ஸ்டைல் எழுதினாரு Narain Raizada. மிஸ்டர் ரபின்? என்ன ஸ்டைல் எழுதினாரு? இட்டாலிக் Style தெரியல சார். ஸ்டைல் சொன்னேன், இட்டாலிக் ஸ்டைல். நான் கம்ப்யூட்டர்லாம் சொன்னேன், போல்டு இட்டாலிக் அண்டர்லைன்லாம் இருக்குமே, அதான் வந்து எடிட் கமாண்ட்ஸ். சார் நோ ஏதாவது சொல்லுங்கப்பா ராபின். எஸ் சார். Yes sir. Yes sir. ஓகே, அப்ப லென்த்தியஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கறதுல ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, சோ இது வந்து ஃபார்வர்டு மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ். நிறைய நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா 60க்கும் மேற்பட்ட நாடுகள், 60+ நேஷன், 60க்கு மேல எடுத்திருக்காங்க. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இல்ல, ஆனா நம்ம புக்ல இருக்கு. நம்ம தென்றல் இயேசுகிராமியோட புக்ல சூப்பரா இருக்கும். சரியா, மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப டீடைல்டா கொடுத்திருப்போம். 60 நாடுகளுக்கு மேல இருந்து எடுத்திருக்காங்க. மூணாவது என்ன சார் அப்படின்னு சொன்னா, மறுபடியுமா ஏங்க பாண்டி சார் உங்களை கிளாஸ்ல சேர்த்தது தப்பா? மறுபடியும் நான் அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறேன். மறுபடியும் உள்ள வரீங்க, உள்ள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, நீங்க வீடியோ பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்குங்க. கிளாஸ நீங்க வாட்டுக்கு ஒரு பக்கத்துல வச்சுட்டு நீங்க வாட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். அதுவும் வீட்டுல இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா வெளியில வந்து டிராவலிங்ல இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டா ஆகுது பாருங்க. இப்போ வருதானா? சரி, அவர் மியூட் பண்ணிடு. மியூட் பண்ணிட்டே வை. அவன் எடுத்து விடாத, ரிமூவ் பண்ணாத, மியூட் பண்ணி விடு. சரி, அவன் தெரியாம பட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஃபேமிலியும் பக்கத்துல இருக்காங்க, அவங்களாவது சொல்லலாம். அவங்களும் பாவம் என்னன்னு தெரியல. ஏதாவது பேசணும்னா பண்ணலாம். தயவு செய்து நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க வெளியில போனீங்கன்னா அன்மியூட் பண்ணாதீங்க. வெளியில இருந்தீங்கன்னா, ஏன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே கேட்கும்போது வைக்கும்போது, வெளியில இருக்கும்போது, அந்த கிரௌடு பிளேஸ்ல இருக்கும்போது, சவுண்ட் இருக்கும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃபியூச்சர்ல நீங்க தெரிஞ்சுக்கிறன்றதுக்காக நான் போடுறேன். ஸோ மூணாவது பாருங்க, சாலியன் ஃபியூச்சர்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னா, ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிள் அப்படின்னு சொல்றோம். சிலவைகளை ரிஜிட்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, சிலவைகளை மாற்ற முடியும், சிலவைகளை மாற்ற முடியாது. நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். பிளெக்சிபிளாவே நெகிழ்வுத்தன்மை. ரிஜிட் அப்படின்னு சொன்னாவே அதாவது நெகிழும் நெகிழா. ரிஜிட்னா நெகிழா தன்மை, பிளெக்சிபிள்னா நெகிழும் தன்மை அப்படிங்கறது அர்த்தம். சிலவைகளை மாற்ற முடியும், சிலவைகளை மாற்ற முடியாது. அதே மாதிரி ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதுவும் நம்மளுடைய சாலியன் ஃபீச்சர். ஃபெடரல் அப்படிங்கிறது, ஃபெடரல்னா என்ன சார் அப்படின்னா கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவம்னு அர்த்தம். அதாவது மத்தியில மாநில 2 ஆட்சி இருக்கு. சரி, ஃபெடரல் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் கேட்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாய்ஸ்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எங்க இருந்து எடுத்தோம்? கூட்டாட்சி. பாய்ஸ்னா அவ்வளவுதான். கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? நோ சார். பாய்ஸே இல்ல, ஒரு பாய்ஸ் கூட நம்ம அகாடமில படிக்கவே இல்ல. எல்லாமே கேர்ள்ஸ் தான். சரி சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. அதாவது படிச்ச நம்ம நடத்துனவங்க இருக்கீங்க, நடத்துனவங்க சொல்லுங்க. நடத்துனவங்க கனடா அப்படிங்கறதுல இப்ப யாரு பிரதமர்? இதெல்லாம் பாத்துருக்கோம். கனடாவோட தற்போதைய பிரதமர் யாரு? பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. வேற மியூட் பண்ணுங்க தம்பி, மியூட் பண்ணுங்க, சவுண்டா இருக்கு. இப்பெல்லாம் நடத்திட்டு இருந்தா ஒரு பாடத்துக்கு 1 மணி நேரம் ஆகும் போல. என்ன, ஒரு பாடத்துக்கு 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க கிளாஸ் வந்து நல்லா ஆன்சர் பண்ணலாம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். ஆன்லைன் கிளாஸ், நம்ம கிளாஸ் எல்லாம் போய் பழைய கிளாஸ் எல்லாம் பாருங்க. சரியா, கியூஸ் நடத்திருப்பேன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வினாடி நடத்திருப்பேன். ஒரு சின்ன பிரேக் கூட இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஆனா பரிச்சயம் பண்ணாதானே பாஸ் ஆக முடியும். எங்க ரூபினா ஆன் பண்ணிக்கப்பா. ரூபினா, குளோரின் ரூபினா இல்லையா? சரி, கனடாவோட பிரதமர் தெரியாதா? நான் அடிக்கடி கிளாஸ்ல பேசிட்டு இருக்கேன். கனடாவோட பிரதமர் மார்க் கார்னி சார். எஸ், மார்க் கார்னி அப்படிங்கிறவர் தான் கனடாவோட பிரதமர் அப்படிங்கிறது. இத்தாலியோட முதல் பெண் பிரதமர் யாரு? சார்ஜியோ மெலானி. இப்ப யாரு ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் யார் இப்ப இருக்கிறது? தனாய். சரியா, சனே தகாய்ச்சி. ஓகே, கங்க்ராட்ஸ் பா. அப்ப பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப இந்தியாங்கிறது ஒரு செகுலர் ஸ்டேட்டுங்க. இதுதான் சமய சார்பற்ற அரசு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சமய சார்பற்ற அரசு. முக்கியம் அது. எங்க பிரியதர்ஷினி இருக்கியாமா? பிரியதர்ஷினி இருக்க மாட்டீங்க. அஷ்மிதா இருக்கீங்களா? திருநெல்வேலி அஷ்மிதா.
யாரோ எஸ் சார், நீங்க யாருது? பிஎஸ்டி சார். பிரியதர்ஷினி சொல்லுமா. ஆக்சுவலா பிரியதர்ஷினி செக்குலார் அப்படிங்கிறது அதாவது சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சமய சார்பற்ற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல நம்முடைய பிரியாம்பிள் அப்படிங்கிறது எந்த ஆர்டர்ல வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து SSDRன்னு சொல்லுவோம். SSDR அதாவது SSS அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சாவரின் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது சோசலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், மூணாவது செக்குலார் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம், அடுத்து ரிபப்ளிக்னு சொல்லுவோம். SSDR அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. சோ அடுத்து பாருங்களேன், அடுத்து வந்து நம்ம என்ன சொல்றோம்னா யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். அந்த யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது எங்க யாரு சொல்லுவா? ஸ்வீட்டி இருக்கீங்களாப்பா? சரி இருக்கு சார். ஸ்வீட்டி சொல்லுங்க. 21 வயசுல இருந்து 18 வயசா ஓட்டிங் ஏஜ் குறைச்சவர் யாரு? ராஜீவ் காந்தி சார். எஸ், ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் எந்த அந்தமாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல எந்த வருஷம் அப்படிங்கறத அதை குறைச்சாரு? 21 வயசுல இருந்து 18 வயசா? சரி தெரிஞ்ச. 1988. எஸ் கரெக்டுமா. 1988 எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்ல? அமெண்ட்மெண்ட் தெரியல சார். 61பா. 61வது அமெண்ட்மெண்ட் 1988ல 21 வயசு இருந்தது 18 வயசா அப்படிங்கறது குறைச்சிட்டாங்க. சோ இன்னும் கேட்டா இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் கேட்டீங்கன்னா அரசியல் புரிதல், தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் புரிதலை பார்த்தா அது 15 வயசோட ஆக்கலாம் போல. 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களே ஓட்டு போடலான்னு இருக்கும் போல. ஏன்னா அவ்வளவு அரசியல் அப்படிங்கறது இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நியூ அப்படிங்கிற அரசியல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே, ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த பிள்ளை கூட சோ எங்க அப்பா அந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கு. பட் 15 வயசுல எந்த நாட்டுல இருக்கு தெரியுமா? 10th படிச்சாவே ஓட்டு போடலாம்னு எந்த நாட்டுல இருக்கு தெரியுமா? தெரியும் தெரியாது சொல்லுங்க. நோ சார். ஓகே, சுவிட்சர்லாந்துலப்பா. சுவிட்சர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுலயே ஓட்டு போடலாங்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப யங் ஏஜ்ல. ஆனா நம்ம ஊர்ல 18 வயசு. ஏன் இப்படிலாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அப்பதான் ஒரு அரசியல் தெளிவு வரும். யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது, இவர் நமக்கு உண்மையாவே டெமோக்ராட்டிக்கா இருப்பாரா. சோ இன்னைக்கு ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் அப்படிங்கிற இப்ப நியூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படிங்கறதுல ஒரு எம்எல்ஏ அப்படிங்கறது லிக்கர் அந்த மாதிரி எடுத்துட்டு பப்ளிக்ல அந்த மாதிரி வந்து ஆடுறது மாதிரி ஒரு சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு இல்லையா. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி கையில வந்து மதுபாட்டிலோட சோ பப்ளிக்ல அந்த மாதிரி ஆடுறது மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கு வச்சிருக்கு அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமா டெக்கோரம் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும். சோ மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க, அது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ 18 வயசு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, இது முக்கியமானது. அடுத்த தலைப்பு வரலாமா? பிரியாம்பிள் அப்படிங்கிறது. சோ பிரியாம்பிள் அப்படின்னு சொன்னாவே முதல்ல எழுதி வச்சுங்க. பிரியாம்பிளை பத்தி இங்க கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் டீடைலா பேசிடுறேன். பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம யூஎஸ்ல இருந்து எடுத்தோமா? எஸ் சார், எழுதி வச்சுக்கோங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஆமா நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்தோம். இது எங்க இருந்து சார் அப்படின்னு சொன்னா எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்குங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1976 1976ல 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் இதை முதல்ல திருத்தி இருக்கிறாங்க. ஒரே ஒரு முறை தான் திருத்தி இருக்கிறாங்க. சரியா? எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்டா 42nd அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டா 1976. சோ இதைத்தான் நம்ம வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன் இது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த 7th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது, ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறது வந்து நிறைய விஷயங்களை இங்க இருந்தா எடுத்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அப்படின்னா என்ன சார்னா அநேக அந்த முறை இங்க வந்து திருத்தப்பட்டிருக்குது, நிறைய முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, திருத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுனால இது வந்து மினி கான்ஸ்டிடியூஷன். யாருன்னு சொல்லி பார்த்தோம்? ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது. எஸ், ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ அதே போல இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது இப்பதான் நான் சொன்னேன் என்ன ஆர்டர்ல வைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன். என்ன ஆர்டர்ல? அந்த SSDR அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பாப்போம். என்ன சொன்னேன்? SSDR நான் சொல்றேன். யாரு? கைவெளி சொல்லுவா. கைவெளி சொல்லுங்க. SSDR என்ன? குயிக், வேகமா. சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சார். தமிழ்ல ஓகே. சாவரின் சோசியலிஸ்ட், சாரி ஆமா, செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது தமிழ்ல. ஏன்னா தமிழ்ல படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. சாவரின் என்ன? இறையாண்மை சார். இறையாண்மைனா என்ன? ஒரு கண்ட்ரி வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் கீழே இல்ல சார், அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுக்கலாம் சார்.
எஸ், அதாவது நம்ம இறையாண்மை அப்படிங்கிறது அந்தந்த நாடு அவங்கவுங்களுக்கு உண்டான விஷயங்கள்ல நம்ம வந்து பொறுப்பா இருக்கணும். யாரையும் வந்து பாத்தீங்கன்னா தலையீடு பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிறது. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரியாம்பிள் அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை கேசஸ் இருக்குப்பா? 3 கேசஸ் சார். 3 கேஸ் அப்படிங்கறத வருஷம் மட்டும் சொல்லுங்க சார். 1960, 1973, 1995 சார். சரி, 1960 அப்படிங்கறதுல யாரு என்ன சொல்லிருக்காங்க பிரியாம்பிள்ல? சார் பெருபாரி யூனியன் கேஸ் சார். அவங்க பிரியாம்பிள் ஒரு பார்ட் இல்லன்னு சொல்லிருக்காங்க சார். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பெருபாரி கேஸ் 1960. 1973 கேசவனந்த பாரதி கேஸா? எஸ் சார். சோ 1995ங்கிறது LIC வழக்கா? எஸ் சார். சோ இது ரெண்டுமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதுல பிரியாம்பிள் அப்படிங்கிறது இட் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? எஸ் சார். இதெல்லாம் மத்தவங்க எழுதிக்கங்க. ஓகே, குட். சரி, அப்புறம் ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில Jan 22, 1947 இப்பதாங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜவஹர்லால் நேரு அப்படிங்கறது வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதல் பிரதமர் இல்லையா? 1947 ஜனவரி 22ஆம் தேதி அப்படிங்கறது வந்து நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளினால பிரியாம்பிள் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிருக்காங்க, சோ எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் 42nd அமெண்ட்மெண்ட் 1946, 76 இதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். சோ இதுதாங்க இந்த பாடத்துல நம்ம படிக்க வேண்டிய பாடம் அப்படிங்கிறது. சோ கிளாஸ் ஆரம்பிச்சு 7:30 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ நான் 6 o'clock ஆரம்பிச்சேன். 6க்கா 6:30க்கு அப்ப ஆரம்பிச்சோம் கிளாஸ். 6:30 1 hour ஆச்சே. சோ அடுத்து மேம் கிளாஸ் இருக்கு. சோ முடிச்சுக்குமா? நானே 7:30 அப்படிங்கறது முடிச்சுக்கலாமா இல்ல கன்டினியூ பண்ணுவோமா? இன்னும் ஒரு பாடமாவது முடிச்சிருக்கலாமே. சோ ஒரு பாடமாவது முடிச்சிருக்கலாம். நான் உங்களை கேள்வி கேட்டு சொல்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டினியூ பண்ணலாம் சார். சோ கேள்வி கேட்டு நடத்துறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. சோ அதனாலதான் அந்த பாடம் முடிக்க முடியல. ஏன்னா நம்ம மெயினா அதிகபட்சம் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத நம்ம வந்து 2 நாள்ல 3 நாள்ல முடிக்கணும். 5 பாடம் தானே, 5 பாடம் அப்படிங்கறத ஒரு நாளைக்கு 2 பாடம் நடத்தினா கூட ஓடிரும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்டராக்ட் பண்ணாம வேகமா நடத்திடுறேன். அதுக்கப்புறம் இன்டராக்ஷன் செஷன் ஒன்னு தரேன். இன்டராக்ஷன் என்னன்னா குவிஸ் மாதிரி வினான்னு தரேன். நம்ம வேகமா நடத்திட்டு போயிடலாம். இப்ப நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஜோஸ்பின் மேம் ஆன் பண்ணுங்க. ஜோஸ்பின் மேம் நான் சொன்னேன்ல என்ன ஆர்டர்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இல்லையா மேம்? இருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார். இந்த இருக்குல்ல பிளாக் பண்ணிருக்காங்களா மேம்? இந்த பிளாக்கா இதா இருக்கு இல்லையா? சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதைத்தான் அந்த முதல் வார்த்தையை நான் எடுத்துக்க சொன்னேன். SSDR அப்படின்னு எடுத்துங்க. டாக்டர் SSDR, அதாவது சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக். இதுதாங்க. சோ இதை எதை எய்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பா சோசியல், அதாவது சமூகம் அப்படிங்கிறது, எக்கானமிக் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரம் அப்படிங்கிறது, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற போது சோ இது அரசியல், அந்த நீதி அப்படிங்கறத சொல்லுதுங்க. இப்ப டூ யூ நோ அப்படிங்கறத பாருங்க. மெய்யமையில கிளாஸ் அட்டன் பண்ணலையா? மெய்யமை அட்டன் பண்ணல. கணிகா அட்டன் பண்ணல. சிவதர்ஷினி சார் நான் இருக்கேன். இருக்கீங்களா? கணிகா வாசிமா. சார் கணிக்கிறேன். கணிகா இருங்க. டூ யூ நோ வாசிங்க. Liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution in 1789. They are given importance in the preamble of our சோ constitution. யாரு சொல்லுவா? கணிகா மீட் பண்ணிக்கமா. ஓகேப்பா, யாரு சொல்லுவா? இப்போ பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கறது நடக்கிறதுல ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறவரு இங்க இருந்தாரு. அவர் இப்பதான் இறந்தாரு. இந்த மாசத்துலதான் இறந்தாரு. எந்த டேட்ல இறந்தாரு தெரியுமா? நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படின்னு நம்ம சொன்னோம். ஞாபகம்? இந்த வாரம் தான் நடத்துறேன், மே 1st வீக்ல. இந்த நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிறவர் என்னைக்கு இறந்தாரு? மே 5 சார். மே 5. மே 5 சார். நேத்திக்கு தான் அவர் இறந்தாரு. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிறவரு இந்த 1789 அந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுல 3 வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் எடுத்தோம். அதுல ஒன்னு லிபர்ட்டிங்க. லிபர்ட்டினாவே நமக்கு சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். 2வது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சமத்துவம்ங்கிற வார்த்தை. 3வது ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற சகோதரத்துவம்ங்கிற வார்த்தை. இந்த 3 வார்த்தைகள் அப்படிங்கறத கொண்டு வந்து நம்ம பிரியாம்பிள்ல ஆட் பண்றதுக்காக தான் அந்த 76th அமெண்ட்மெண்ட் அப்படி 42nd அமெண்ட்மெண்ட் சொன்னேன் இல்லையா? 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷம் சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1976ல. இந்த 3 வார்த்தைகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? எஸ் சார்.
எஸ் சார். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம இப்ப 4 தலைப்பு பார்த்திருக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல. 4 தலைப்பு. இது 5வது தலைப்பு. என்ன பார்க்க போறோம்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறது பார்க்க போறோம். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாவே இது எங்க இருந்து எடுத்திருக்கிறோம், எந்த வார்த்தையில இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற. இட் இஸ் a Latin word. லாட்டின். சோ லாட்டின் வேர்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இட் இஸ் a Latin term அப்படின்னு சொல்றோம். லத்தீன் வார்த்தை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். யாரு சொல்லுவா? என்ன சொல்றாங்க? சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை என்ன பொருள்படுது? ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம்